ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம வில்லேஜை சுற்றி பார்க்கலாம். இது என்ன கீரைன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுதான் மூளை வளர்ச்சிக்கு உள்ள கீரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. பாருங்கள், சுற்றிலும் தென்னந்தோப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் மூளை வளர்ச்சிக்கு தேவையான கீரையாக மூளைக்கீரை. இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வைக்கிறதுக்காக அங்கே கொடுத்தாங்க. அவங்க ஃபுல்லாகவே கீரை தான் இங்கே வளர்ந்துருக்கு. வைக்காமே பாருங்கள் எவ்வளோ கீரை அங்கங்கே வளர்ந்துருக்கு. வேஸ்ட்டாக தான் போகுது, யாருமே பறிக்கலை. சரி, நாங்களாவது பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். வாங்க இன்னும் நிறைய கீரை பார்க்கலாம். அவங்க வீட்டை சுற்றி வெறும் கீரையாகவே போட்டிருக்காங்க. இதே சென்னைனா கீரை வரும், ஆனால் அது வந்து சுத்தமான இடத்துல இருக்கான்னு தெரியல. ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே கீரை தான். அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், அதுவும் ரொம்ப கண்ணுக்கு நல்லதுன்னுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க எப்போ பார்த்தாலுமே. அதனாலே இப்போ சின்ன குழந்தையிலே வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனும் அதே தான், ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிட்றானே மெயினாக. அவங்களுக்கெல்லாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொடுத்திங்கன்னா கண் நல்லா பவராக இருக்கும். அதனால தான் என் வீட்டுக்கார் பறிச்சிட்டு இருக்காரு, வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்லான்னு. அது பொன்னாங்கண்ணி கீரை எப்படி பண்ணணுன்னா, துவை மாரி பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதாவது தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி சட்னி மாரி அரைச்சி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் கிராமத்துலலாம் சட்னி தான் அரைச்சி சாப்பிடுவாங்க. நான் சிட்டி தான், என் வீட்டுக்கார் தான் கிராமம். நான் பாண்டிச்சேரி, என் வீட்டுக்கார் வந்து தருமபுரி. 8 மணி நேரம் ட்ராவல். இப்படி ட்ராவலாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஊர்லாம். எங்கள் ஊர்லெலாம் வந்து இந்த செடிலாம் பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிராமம் தாங்க, சூப்பரான வாழ்க்கைங்க கிராமத்தில். எந்த ஒரு மனசில் ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் சூப்பராக பழகுவாங்க கிராமத்து ஆளுங்கள்லாம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ கூட இவங்க எனக்கு தெரியாது, இவங்க சொந்தக்காரங்களே எனக்கு தெரியாது, என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனால் அவ்வளோ பாசமாக வாங்க தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போய் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. கீரை, இளநீர்லாம் அவ்வளோ இளநீர் வெட்டி கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கூட நாங்கள் இளநீர் பறிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆமாம், நல்லா இருக்கு, அழகா. இப்போ ஒன்றும் பேசணுமா உங்கள்கிட்ட? இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் வந்து நீங்கள் விரும்பி சாப்பிட்றீங்களா? ஆரியம் மாவு, ஆரியம் தான் இது. நானே தான் ஃபஸ்ட் டைம் ஆரியம் பார்த்துருக்கேன். அதனால தான் காமிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொன்னேன் ஆரியத்தை பார்க்குறதுக்கு. இந்த பாருங்கள், இதுதான் ஆரியம். நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். இந்த பசங்க வேற பேசவே விட மாட்றாங்கங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க 2 பசங்களும் விளாண்டுட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்க வெறும் தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. சிட்டி பக்கம்லாம் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஃபோட்டோஷூட் கூட பண்ணலாம். யாராவது மேரேஜ் ஆனவங்க இருந்தாங்கன்னா வாங்க, லொக்கேஷன் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அங்கே பாருங்கள் ஆறு போகுதா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே வெறும் மரம்தான். இங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த கோவில்ன்றாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த 28ன்னு சொல்லுவாங்க இங்கே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கி வீட்டிலையே கெடா வெட்டி அதுமாரி நல்லா பெருசாக பண்ணுவாங்க, அந்த திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. எங்களையும் கூப்பிட்ருக்காங்க. நான் போனேன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஓகேவா? ஃபுல்லாக கீரை தான் பறிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் பொன்னாங்கண்ணி, பொன்னாங்கண்ணின்னு நினைக்கிறேன், எனக்கே நேம் தெரியல. பொன்னாங்கண்ணி. அப்புறம் வந்து இந்த கீரை நேம் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரை நேம் எனக்கு தெரியல, ஆனால் மூளைக்கு நல்லதுன்னாங்க. அங்கே உள்ள ஆளுங்கள்லாம் வந்து பறித்து கொடுத்துட்டு போனாங்க, அந்த ஊர் ஆளுங்கள்லாம்.
சூப்பராக இருக்குல்ல இந்த ஊர். பாருங்கள், அந்த கீரை தான் நிறைய இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. பாருங்கள், ஃபுல்லாக தென்னந்தோப்பே தான். இந்த கோவில் தான் சொன்னேன். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இது வந்து நல்லா காட்டுக்குள்ளே இருக்குது. காடுனா தென்னந்தோப்பு தான், ஃபுல்லாக தென்னந்தோப்பு. பக்கத்தில் ஆறு இருக்குது. ஃபுல்லாக இங்கே தண்ணி தான். இது என்ன தண்ணின்னு தான் தெரியல, ஆனால் நிலத்துக்கு தண்ணி விடுற தண்ணி நினைக்கிறேன், போர் தண்ணின்னு நினைக்கிறேன் இது. ஆனால் பக்கம் ஆறும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இயற்கை இயற்கை தான் இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து எப்போல்லாம் நீங்கள் நம்ம ஊர் சைட்லாம் பார்க்கவே முடியாது. ஆனால் கிராமத்து சைடு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் வந்து தென்னை மரமே ஏற தெரியாது, ஆனால் தென்னை மரம் ஏறி தேங்காய் வெட்டுறாரு. இது சின்னதாக இருக்கிறதுனால ஏறிட்டார். சின்ன பிள்ளையில் ஏறி இருந்தாராம். இப்போ அவரால் ஏற முடியல, வெயிட் போட்டதுனால. ஆம்பளைங்க கல்யாணானவே வெயிட் போட்டுடுறாங்க. பாருங்கள், ஏற முடியாமல் ஏறுறாரு. பாவம். ஆனால் தென்னை மரத்தில் ஏறி இளநீலாம் பறித்து வைக்கிறாங்களா, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த தொழிலாளிலாம். இல்லை, ரொம்ப கஷ்டம். சின்ன மரத்தில் ஏற முடியல, அவ்வளோ பெரிய மரத்துலலாம் ஏறி வந்து விற்பனை பண்ணுறாங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம பேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய பெரிய கடையிலலாம் பேரம் பேச முடியாது. சின்ன கடைகள்கிட்ட நம்ம பேரம் பேசி இது பண்ணுறோம். ஆனால் அவன் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு இளநீர் பறிக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பாவம், அவர் பேலன்ஸ் பண்ணவே முடியல மேலே ஏறி. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி எப்படி இளநீ பறித்து போட்டார். நல்ல தலையில் விழ பார்த்துச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எப்படியே பறிச்சிட்டு இறங்கிட்டார். இறங்க முடியாமல் இறங்குறாரு ஆள். காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த இளநீ. செவ்விளநின்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு. எல்லாம் கடைசியில் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு 5 இளநியாவது குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் பாருங்கள், கிராமத்து ஆளுங்க தான். எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்டு அப்படியே காத்தோட்டமாக பேசிட்டு எல்லாம் இளநீர் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? வளர்ந்து வர எங்களை வளர்த்து விடுங்கள் மக்களே. ஓகே, எல்லாருக்கும் பாய்.